அண்மை செய்தி. இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த 37 மீனவர்களையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் வாயிலாக வலியுறுத்தியிருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் கூற கேட்கலாம். வணக்கம் பாஸ்கர். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கடிதம் வாயிலாக முதலமைச்சர் ஸ்டாலின் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வலியுறுத்தியிருக்கிறார்? ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 22 மீனவர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கார்கள். அவர்கள் இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டிருக்கார்கள். தொடர்ந்து இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்டிருக்கிற அனைத்து மீனவர்களையும் அவரது மீன்பிடி படகுகளையும் இலங்கை அரசு வலியுறுத்தி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவருக்கு தமிழக முதலமைச்சர் கடிதத்தின் வாயிலாக வலியுறுத்தியிருக்கிறார். மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவது மீனவர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க வேண்டும் அப்படிங்கிறதா இந்த கடிதத்தினுடைய முழு சாராம்சமாக இருக்கிறது. மீனவருடைய வாழ்வை சீர்குலைக்கும் வகையில இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண உடனடியாக தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். ஏற்கனவே அமைக்கப்பட்ட கூட்டு பணிக்குழுவினுடைய கூட்டத்தை மீண்டும் புதுப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறதா தமிழக முதலமைச்சர் இந்த கடிதத்தின் வாயிலாக வலியுறுத்தி இருக்கிறார். இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண இலங்கை அதிகாரிகளிடம் எடுத்துரைத்து உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் இதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதா இந்த கடிதத்தினுடைய சாராம்சமாக இருக்கிறது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த 37 மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் அப்படிங்கிறத தமிழக முதலமைச்சர் கடிதத்தின் வாயிலாக வலியுறுத்தியுள்ளார். விரிவான விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.